எல்லாம் சிவமயம். சிவனை தாண்டி வேறொன்றும் இல்லை. நம் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கினதுன்னா உலகத்தில் நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்குங்க. அதை முதல்ல எல்லாரும் நம்புவோம். என் உடன்பிறப்புகளே, என் உறவுகளே, என் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை சில விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சோதனைகள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம யாருமே தடுக்க முடியாத ஒரு உயர்வை நாம் அடையும் பொழுதுதான் சோதனைகள் முடிவுக்கு வரும். இந்த தடுக்க முடியாத உயர்வை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம பார்வையை முதல்ல தூரத்தில் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் தான் நம்ம முதல்ல பார்வையை பார்க்கணும். அது எப்படி தெரியுமா? இப்போ 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது மாதிரிலாம் நிறைய சனி இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் நம்மளை ஏதோ கெடுக்கிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ வச்சு செய்ய போகிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க போகிறாருன்னு எல்லாமே ஒரு பய உணர்வில் வந்துடுறோம். இந்த பயம் வந்துட்டாலே நம்ம எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரே குழப்பம் வந்துடும். அதில் தப்பு பண்ணுவோம். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சனி முதல்ல எங்கே இருக்கார், அதை கண்டுபிடிக்கணும். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் பேச போகிறதில்ல, இது வேறு ஸ்பீச்சு. நான் பிறகு வரேன், உங்கள் ராசிக்கு வரும்போது நான் பேசுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ். சனி எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி எங்கே இருக்கார் தெரியுமா? நம்ம பக்கத்தில் தான் இருப்பார், நம்ம உறவுகளில் தான் இருப்பார். சில பேருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி சனி பகவான், பொண்டாட்டிக்கு புருஷன் சனி பகவான், பிள்ளைங்க சனி பகவான், அப்பா அம்மா சனி பகவான், நண்பர்கள் சனி பகவான், பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் சனி பகவான், தொழிலில் முதலீடு போட்டவன் சனி பகவான். இப்படி பல சனி பக்கத்திலே இருக்கும். அர்த்தாஷ்டம் சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனிலாம் பக்கத்தில் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இதுங்களால் தான் நமக்கு பிரச்சனை வருமே தவிர கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு பொழுதும் பிரச்சனை வராது. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு எந்த இடத்துல சனி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு எந்த நபர் சம்பந்தப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர்களை விட்டு நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சனி பகவான் நன்மையை செய்வார். அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ எந்த உறவு உங்களுக்கு இப்போ வேணும், எந்த உறவு உங்களுக்கு வேண்டாம், எந்த உறவுகிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த உறவுகிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் பூர்வாங்கமாக சில சோதனைகளை சந்தித்து வந்த என் சிம்ம ராசிக்கார பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்திலே அஷ்டமத்திலே சனி பகவான் 8வது வீடு, 7ஆம் வீட்டிலிருந்து 8வது வீடு, பல பாடங்களை கடந்த காலத்தில் சனி பகவான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். எந்த ஏணியில் ஏறணும், எந்த ஏணியில் ஏறினா ஏணியை பத்திரமா பிடிச்சிக்கணுன்னு வரைக்கும் சனி சொல்லி கொடுத்துருக்கார். இந்த வார்த்தை புரியல, திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஏணியில் ஏறுறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஏணியில் ஏறினோன்னே கீழே இறங்கிறதுக்கு அந்த ஏணி தேவைப்படுங்கிறது தெரியாமல், இல்லைன்னா இறங்கி இன்னொரு இடத்துக்கு ஏறத்துக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த ஏணி தேவைப்படும்னு தெரியாமல் அந்த ஏணி எட்டி வச்சுருவோம். எட்டி உதைக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அந்த சிம்மம் எட்டி உதைக்காது, ஏணியை மறந்துட்டு ஏறிடும். அப்போ என்ன ஆகணும், இந்த ஏணியை ஒருத்தன் எடுத்துன்னு விடுவான். நம்ம எந்த வழியில் ஏறி வந்தோமோ அந்த ஏணியை ஒருத்தன் எடுத்துன்னு போயிடுவான். அப்போ நமக்கு திரும்பி வேறு வழியை ட்ராவல் பண்ண முடியாது. அங்கே சிக்கி கொஞ்ச நாள் கஷ்டத்தில் இருப்போம். சிம்மம் இப்படி தான் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறது. அப்போ சிம்மராசிக்காரவங்க முதல்ல ஏறுற ஏணியை பத்திரமா பார்த்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது உங்களை ஏற்றி விடுறாங்க, யாராவது உங்களை நல்ல வழி கொடுக்குறாங்க, யாராவது உங்களுக்காக பேசுகிறாங்க, அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது, அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கணும். முக்கியமாக செல்ஃபோனில் நிறைய நம்பரை டெலீட் பண்ணக்கூடாது சிம்மராசிக்காரர்கள். இந்த கான்டாக்டில் எந்த நம்பரெல்லாம் நீங்கள் ஏற்றி வைக்கிறீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்காக ஏதாவது ஒரு நேரத்தில் ஒத்தாசை பண்ணுறாங்களோ, ஒத்தாசை பண்ணலை அவங்களோட உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகுதோ அந்த நம்பரெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுங்க.
அதுவும் புரிகிற மாதிரி சேவ் பண்ணிங்க. இதெல்லாம் ஆண்டவன் என்ன பண்ண போகிறான்னா பிற்காலத்தில் உங்களுக்கு தேவையான மனிதர்கள்னு சொல்லி கொடுக்குறான். இதுதான் இப்படி சொல்லி வச்சுருந்த அந்த ஆண்டவன் எதுக்குன்னா, இப்போ அஷ்டமத்தில் சனி ஆரம்பிக்குது, 8வது வீடு. இப்போ இந்த அஷ்டம சனின்னும் போது நீங்கள் இந்த நேரத்தில் என்ன செயல்படுறீங்களோ அவங்க அசிரீரி மாதிரி சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தன் ஸ்டேட்டஸ் வைப்பான், உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அவன் ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பான், அதுக்குள்ளே போய் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான் அப்படின்னு போய் பார்ப்பீங்க. அவன் ஒரு பாட்டு ஒன்று வரும், அது கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்ததாக இருக்கும், உங்களுக்கு சொல்கிறதா இருக்கும். என்ன ஒரு ஆச்சரியம்! கடவுள் எப்படி ஒரு விதியை விளையாடுறாரு பாருங்க. அப்போ அஷ்டம சனினோன்னு எல்லாரும் பயப்படக்கூடாது. ஆட்டி படைக்க போகிறாரு, இனிமேல் நமக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம அவ்வளோதான், அப்படியே மாற்றி நினைங்க. ஆண்டவன் உங்கள் கையில் இருக்கிறான், ஆண்டவன் உங்களுக்கு ஐடியா கொடுக்க போகிறான். நீங்கள் ஒன்று தான், ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு மாதிரி இன்டிமேஷன் கிடைக்கும். அந்த இன்டிமேஷனை அவாய்ட் பண்ணிடாதீங்க. டெய்லி இமெயில் செக் பண்ணுங்கள், டெய்லி வாட்ஸ்அப் பாருங்கள், டெய்லி ஃபேஸ்புக் பாருங்கள். என்னடா இதெல்லாம் பார்க்காதன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் என்ன வித்தியாசமாக சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சிம்மராசி பிள்ளைகளே, நம்ம முதல்ல சொன்னேன், சனி பகவான் அஷ்டம சனியாக, 7.5 சனியாக, கண்டக சனியாக நம்ம பக்கத்திலே இருப்பார்கள். நம்ம பேசுகிறத இன்னொருத்தவன்ட்ட போய் சொல்லி கொடுத்துட்டு அவன் பாராட்டு வாங்கிட்டு போயிடுவான், நம்மக்கிட்ட கொத்து சாவி வாங்கிட்டு போயிடுவான். பல பேர் விட்டவர்கள் இப்படி தான். அடப்பாவி, அவன் தான் பூரா கெட்டது பண்ணால், அந்த கெட்டது பண்ண பக்கத்தில் நின்னதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை நான் கெட்டவன். சிம்மராசிக்காரர்களுக்கு பல நேரங்கள் இப்படி தான் நடக்கும். அது மாதிரி நல்லவர்கள் கெட்டவர்கள் தெரியாமல் நல்லவர்கள் போர்வையில் கெட்டவர்கள் இருப்பாங்க, அவங்க பின்னாடி நம்ம போயிடுவோம். அதில் தான் ஆண்டவன் இன்டிமேஷன் கொடுப்பார், போகாத அப்படின்னு. புரிஞ்சுக்கணும். இப்படி தான் இந்த நேரத்தை ஆரம்பிக்கிறார். அதில் பாருங்கள், உங்கள் சோதனையிலிருந்து சிம்மத்திற்கு சாதனைகள் கிடைக்கக்கூடிய நேரம். இன்னும் சொல்லப்போனால் சோதனையிலிருந்து மீண்டும் சிம்மாசனம் கிடைக்கக்கூடிய நேரம். மீண்டும் சிம்மாசனம் உங்களுக்கு தான், சிம்ம ராசிக்கு சிம்மாசனம். அப்போ இந்த நேரத்தில் என்ன, சரியான பிளான் போட போகிறோம். யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இவ்வளவு தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் தேவை இல்லை இந்த நேரத்தில். ஆல்ரெடி எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியாச்சு. அதுக்கே இப்போ நமக்கு நல்லது நடக்க போகுது, அவ்வளோதான். இதை தான் சிவபெருமான் சொல்கிறார். நீங்கள் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உடல் நிலையில் கவனமாக இருக்கணும். ஆயுள்காரகன் இடத்துல இந்த சனி இருக்கான், அட்டமத்தில் இருக்கிறதுனால உடம்பை பார்த்துங்க. உடல்நிலை தான். டேப்லெட் எடுக்கிறவங்க கரெக்டாக டேப்லெட் எடுக்கணும். ஒரு மருத்துவர் எச்சரிக்கை கொடுத்துருக்காருன்னா அந்த எச்சரிக்கையை மீறக்கூடாது. ஒரு அஸ்ட்ராலஜர் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறாரு, அவர் பார்த்துட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா அந்த எச்சரிக்கையை மீறக்கூடாது. ஒரு நண்பர் எச்சரிக்கை கொடுக்குறாருன்னா எச்சரிக்கையை மீறக்கூடாது. அதெல்லாம் அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு தடவை நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. அதாவது ஒரு சுகர் பேஷண்ட்டு இன்றைக்கி ஒரே ஒரு தடவை நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா என்ன ஆகும்? அவ்வளோதான். எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கணும். அந்த ஐஸ்கிரீம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். தவிர்க்க வேண்டிய விஷயத்தை தவிர்க்க வேண்டிய நேரம் இது. மனிதர்களை தவிருங்கள், பழக்கங்களை தவிருங்கள், அவ்வளோதான். தவிர்த்துட்டா நீங்கள் தவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்மத்திற்கு இதுதான் இந்த நேரம். இதை சிவபெருமான் பல இடத்தில் உங்களுக்கு உறுதி செய்வார். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க முடியும், நல்லது நடக்கும். சிவனை வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு சிம்மாசனம் காத்திருக்கிறது. சிம்மாசனத்துக்கான நேரமே தவிர இது சங்கடப்படக்கூடிய நேரமோ, இந்த தமிழில் சொல்லுவாங்க சிரிப்பாக சிரிக்கிற நேரமோ கிடையாது. நம்மளை பார்த்து எல்லாரும் வியப்பாக பார்க்கக்கூடிய நேரம். நம்பிக்கையோடு இருங்க சிம்மராசி பிள்ளைகளே. இது பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நேரம். உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய நேரம். அன்பான உறவுகளே, இவ்வளவு நாளி நம்ம பார்த்தது இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம ராசி சிக்குமா சிக்காதா அப்படின்னு பார்த்தோம். ஏறத்தாழ சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். முதல்ல சனி பகவானை கண்டு பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கவனமாக இருந்தால் நன்மை.
அதில் நீங்கள் யார் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், இந்த ராசிக்கு உரியவர்கள் யார் யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். இந்த பதிவை பார்த்தவர்கள் இந்த பதிவோடைய கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பேர், யார் இந்த பதிவை பார்க்குறீங்களோ உங்கள் பேரை, என் பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்து சிவஸ்ரீ அப்படின்னு போட்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரை இதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன் அப்படின்னா நிச்சயமாக நான் உங்கள் கண்டிப்பாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் நட்சத்திரத்தையும் அதில் சேர்த்து போடுங்க. சிவஸ்ரீ ப்ளஸ்ஸு போட்டு உங்கள் பேர் ப்ளஸ்ஸு உங்கள் நட்சத்திரம் இதை போடுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் பேருக்கு நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சனி பகவான் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து உங்கள் பக்கத்தில் நல்லவர்களை சேர்த்து கொடுப்பார், கெட்டவர்களை விலக்கி கொடுப்பார். அதுதான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், மனசை கலங்க விடாதீங்க பிள்ளைகளா. ரொம்ப தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு இனி இந்த வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாத ஒரு உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சோதனை காலம் முடிகிறது, நல்ல காலம் பிறக்கிறது. சனினாலே நல்ல காலம்தான், சனினாலே நல்ல காலம்தான். நம்ம சனியை எல்லாரும் பயந்ததுனால தான் நம்ம எல்லாம் எடுத்தோன்னே பயத்துக்குள்ளே போயிட்டோம். பயத்தை தூக்கி வைங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு பயம் மட்டும் இல்லாமல் நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி திருப்தியாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பயத்தை வச்சு பல பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்கள் பயப்படாத பிள்ளைங்களா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிது, நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் நமக்கு கடிகாரம் கிடச்சிது, நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வான்வழியில் போகிறோம். நம்பிக்கை ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துமே தவிர பயம் ஒன்று இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கையை பழிவாங்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பயம் இருக்குன்னு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் அதுவே அவனுக்கு பாயசம் கொடுக்குற மாதிரி, பாயசம் குடிக்கிற மாதிரி. அதனால் நம்மக்கிட்ட பயமே இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் பயப்படுற பிள்ளைகளா, நீங்கள் இந்த சிவஸ்ரீ ப்ளஸ் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரத்தை போடுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், உங்கள் பயம் விலகும். சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சனியை போல் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. சனி கொடுக்க யார் தடுப்பார்? தடுக்கக்கூடிய எந்த துஷ்டர்களாக இருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.